நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, இந்தியாவின் முக்கிய இயற்கை அமைப்பு பிரிவுகள். ஓகேங்களா? ஸோ இது ஏன் இவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக உயர்ந்த மலைகள் நிறையா இருக்குது. ஓகேவா? அதுலேயும் முக்கியமாக இமயமலை அப்படிங்கிற அந்த இமயமலை தொடர்கள் வந்து அதிகமாக இருக்குது. இமயமலையும் எவரெஸ்ட் மலையும் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு சிகரம்தான் எவரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ உலகத்திலேயே மிக உயரமான சிகரம் எதுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? எவரெஸ்ட் சிகரம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த எவரெஸ்ட் சிகரம் இந்தியாவில் இருக்கான்னு கேட்டால் இந்தியாவில் இல்லை. ஆனால் இமயமலை தொடரில் இருக்குது. ஆனால் எதில் இல்லை? இந்தியாவில் இல்லை. நேபாள் அப்படிங்கிற நாட்டில் தான் இமயமலை இருக்குது. எவரெஸ்ட் சிகரம் இருக்குது. எவரெஸ்ட் சிகரத்தோட ஹைட் எவ்வளோ? 8848 8848 அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? அதாவது இது ஷார்ட்கட்டில் கூட சொல்லலாம். எப்படின்னா 8 வச்சு 4 வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. 8 வச்சு 4 வீட்டுக்கு போயிடலாம். இதுதான் ஷார்ட்கட். இதுதான் எவரெஸ்டோடைய ஹைட். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியா வடக்கில் உள்ள கம்பீரமான இமயமலை முகடுகளையும் தெற்கில் அழகான கடற்கரைகளையும் என்னென்னு பார்த்தோம். நம்ம இந்தியா அப்படிங்கிறது வடக்கு எப்படி இருக்குது? ஃபுல்லாக இமயமலை தான். இங்கே ஃபுல்லாகவே என்னது? இமயமலை தான். தெற்கில் என்ன இருக்குது? கடற்கரைகள், அழகான கடற்கரைகள் தெற்கு சைடு இருக்குது. அதே மாதிரி மேற்கு சைடு என்ன இருக்குது? பாலைவனம். ராஜஸ்தான் சைடு இந்த சைடு தானே பாலைவனம் இருக்குது. அதை தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? புகழ்பெற்ற இயற்கை பாரம்பரியத்தையும் கிழக்கில் என்ன சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நார்த் ஈஸ்ட் யார் இருப்பா? எல்லாம் பழங்குடியின மக்கள்லாம் அதிகமாக இருப்பாங்க நார்த் ஈஸ்ட் சைடு. ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க, புகழ்பெற்ற இயற்கை பாரம்பரியத்தையும் கொண்ட சிறந்த புவியியல் தோற்றங்களை கொண்ட வல்லமை பெற்ற நாடாக அமைந்துள்ளது இந்தியா. ஓகே. இப்போ நம்ம இந்த பிரிவை இந்தியாவை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 5 பெரும் இயற்கை பிரிவுகளாக பிரிக்கலாம். அந்த 5 பெரும் இயற்கை பிரிவுகள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், தீவுகள். வடக்கு மலைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த இமயமலை அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய வடக்கில் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியதான் வடக்கு மலைகள். வடபெரும் சமவெளி அப்படின்னா என்னென்னா, நம்ம இந்தியாவில் அந்த வடக்கு சைடு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஆட்சியை சமவெளி வந்து இருக்கும். ஓகேங்களா? சமவெளினா என்ன சொன்னேன்? பிளெயின் அப்படின்னு சொன்னேன்னா, சமவெளினா பிளெயின். ஓகேங்களா? ஸோ அந்த சமவெளி தான் வடபெரும் சமவெளிகள். அடுத்து தீபகற்ப பீடபூமிகள். தீபகற்ப பீடபூமினா என்ன? ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இந்தியாவை ஃபஸ்ட்டு தீபகற்பம்னா என்ன? 3 சைடும் கடலால் சூழப்பட்டது. ஒரு நிலத்தை 3 சைடும் 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டது தான் தீபகற்பம். அப்போ இந்தியாவில் தீபகற்பம் அப்படிங்கிறது என்னது? இந்த தென்னிந்தியா முழுவதும் தீபகற்பம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுதான் தீபகற்ப பீடபூமி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடற்கரை சமவெளிகள். என்னது? கடற்கரை சமவெளிகள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கடற்கரை சமவெளினா நம்மளுடைய கடற்கரை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பிளெயின்ஸ் சமவெளிகள், அதை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தீவுகள். என்ன தீவுகள் இருக்குது நம்ம சைடு? இந்தியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சைடு லட்சத்தீவு இருக்கும், இந்த சைடு அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க தீவுகள். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி தான் நம்ம இந்தியாவை வந்து என்ன பிரித்து வச்சுருக்கிறாங்கன்னா 5 பெரும் பிரிவுகளாக வந்து பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா வடக்கு மலைகள். மலைகளை தான் நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வடக்கு மலைகள் பார்த்தீங்கன்னா இமயமலைகளை தான் வடக்கு மலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர்கள் ஆகும். இந்த இமயமலை என்பது மிக இளமையான மலை அப்படிங்கிறாங்க. இளமையான என்ன? இதுக்கு வயசு வந்து கம்மி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இமயமலை எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப் மூலிமா பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. நீங்கள் உங்கள் கையில் மேப் இருந்துச்சு அப்படின்னா வேர்ல்டு மேப் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் வேர்ல்டு மேப்பில் கூட நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். ஏன்னா அப்படின்னா அதுதான் உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ இதை நல்லா கவனிங்க. இந்தியா இங்கே இருக்குது. ஓகேங்களா? இதற்கு முன்பு நம்ம இந்தியாவுடைய அந்த பிளேட் இருக்குது பாருங்கள், இதுதான் இந்தியா பிளேட், இந்திய தட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இந்திய தட்டு எங்கே இருந்துச்சு அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் இந்த மடகஸ்கர் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மடகஸ்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. மடகஸ்கர் நாடு. இந்திய, மடகஸ்கர் இது எல்லாமே இந்த சைடு ஆஃப்ரிக்காவோட ஒட்டி இருந்தது. நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, நம்மளாம் ஆஃப்ரிக்கர்கள் அப்படின்னு.
அதுதாங்க உண்மை. நம்ம வந்து இந்தியா அந்த ஆப்பிரிக்கா தட்டோடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னா கண்ட நகர்வு கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி அப்படிங்கிற கொள்கை மூலியமாக இந்த தட்டானது இந்திய பிளேட்டானது இங்கே இருக்கக்கூடிய இந்திய பிளேட்டானது கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு எங்கே போகுது அப்படின்னா இந்த சீன தட்டோட இதான சீனா பிளேட்டு, இதுதான் என்னது சீனா பிளேட். இந்த சீன தட்டோட நம்ம இந்திய தட்டானது வந்து இணையுது. அப்படி இணையும் பொழுது இந்த இடத்துல முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா தெத்தீஸ் அப்படின்னு ஒரு கடல் இருந்துச்சு. இந்த சீனா பிளேட்டோடைய இந்த பார்டரில் தெத்தீஸ் அப்படின்னு ஒரு கடல் இருந்துச்சு. இந்த தெத்தீஸ் கடல் இருந்த இடத்துல தான் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா இமயமலை வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதுவும் ஒரு ஓல்டு கொஷின். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்காவில் இருந்துச்சு இந்தியா பிளேட்டு. அது கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட நகர்வு கொள்கை மூலியமாக நகர்ந்துக்கிட்டே வந்து எங்கே வந்து மோதுது, இந்த சீன தட்டோடைய வந்து நம்ம இந்திய பிளேட்டானது மோதுது. அப்படி மோதினோன்னு என்ன நடக்குதுன்னா இப்போது ஒரு லேண்டு மேலே இன்னொரு லேண்டு மோதும் போது இங்கனக்குள்ளே அப்படியே முகடுகள் உருவாகும். அதாவது மலை முகடுகள் உருவாகும் ரெண்டும். இப்படி இப்போ நீங்கள் ஒரு 2 கார் வந்து வேகமாக வந்து மோதுதுன்னா டக்குன்னு அதில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ்லாம் அப்படியே தூக்கிட்டு அப்படியே வெளியில் வரும் தெரியுமா? அந்த மாதிரி தான் 2 பிளேட்டு மோதின உடனே கீழே இருக்கக்கூடிய மண் மலை எல்லாமே அந்த கல் எல்லாமே அப்படியே மேலே வருது. இப்படி தான் இந்த இமயமலை வந்து உருவானுச்சு அப்படிங்கிறாங்க. நீங்கள் இன்னும் டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்பில் அதாவது எப்படி இமயமலைகள் உருவானது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன அதே கான்செப்ட் தான் அதுலேயும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் விஷுவலாக பார்க்கணும் அப்படின்னா 3D மூலியமாக அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இமயமலை உருவானது. அப்போது இமயமலை இப்போ எங்கே இருக்குது? இந்த சைடு ஒரு வில் போன்ற அமைப்பில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஓகே பாருங்கள், உலகின் மிக இளமையானது. அதனால தான் சொல்கிறாங்க இது ரீசெண்டாக வந்த மலை, அதனால தான் இதை வந்து இளமையான மலைன்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து இமயமலை ஒரு மடிப்பு மலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏனெனில் இம்மலைகள் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் உருவானது. அப்போ பார்த்துங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உருவாகிருக்கு அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நாள் அப்படிங்கிறது சில மில்லியன். இப்போ மில்லியன்னா பார்த்துக்குங்க எவ்வளோ வருடங்கள் அப்படின்னு. மேலும் புவி மேலோட்டு பேரியக்க விசைகள் காரணமாக புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலையாக உருவானது. இப்போ நான் உங்களுக்கு சொன்னதான் இளமையான மலை மற்றும் மடிப்பு மலை எது அப்படின்னா இமயமலை தான். மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்னா 2500 கிலோமீட்டர். என்ன சொல்கிறாங்க? 2500 கிலோமீட்டர். மேற்கு இருக்கக்கூடிய சிந்து பள்ளத்தாக்குக்கும் கிழக்கு இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்குக்கும் சுமார் இது எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா 2500 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த இமயமலையானது பரவி இருக்குது. ஓகேங்களா? இமயமலைகள் காஷ்மீர் பகுதியில், அதாவது இந்த காஷ்மீர் பகுதியில் இதோடைய அகலம் எவ்வளோனா 500 கிலோமீட்டர். ஓகேங்களா? காஷ்மீரில். இதே இது அருணாச்சல் பிரதேஷ், இந்த சைடு தான் அருணாச்சல் பிரதேஷ் இருக்குது. ஸோ அப்படி இமயமலை இப்படி தொடர்ந்து இப்படி வந்துகிட்டே இருக்குது. இந்த அருணாச்சல் பிரதேசத்தில் 200 கிலோமீட்டர். அப்போது மேலே காஷ்மீரில் 500 கிலோமீட்டர், கீழே அருணாச்சல் பிரதேசத்தில் 200 கிலோமீட்டர் இதனுடைய அகலம். இதை வந்து மறந்துடாதீங்க, இது அகலம். ஓகேங்களா? அகலத்துடன் வேறுபடுகிறது. பிரபலமான பாமீர் முடிச்சு, அதாவது பாமீர் முடிச்சு உலகின் கூரை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன போடணும் அப்படின்னா பாமீர் முடிச்சு அப்படின்னு தான் போடணும். இந்த பாமீர் முடிச்சு எங்கே இருக்குது அப்படின்னா பாமீர் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மேலே ஜம்மு காஷ்மீர் கிட்ட இருக்குது. இதைத்தான் உலகின் கூரை அப்படிங்கிறாங்க. அது அவ்வளோ ஒரு உயரமான இடம். ஓகேங்களா? பிரபலமான பாமீர் முடிச்சு உலகின் கூரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இது எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லிட்டேன். வில் போன்ற அமைப்பில் வந்து இருக்குது அப்படிங்கிறதே நான் வந்து முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஓகேங்களா? இமயமலை எப்படி இருக்குது? அதாவது மேலே ஜம்மு காஷ்மீர்லேருந்து அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் ஒரு வில் போன்ற அமைப்பில் வந்து இருக்குது. ஓகேங்களா? இதுதான் இமயமலை. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹிமாலயா என்ற சமஸ்கிருத மொழியில் பனி உறைவிடம் என அழைக்கப்படுகிறது. அதாவது இமாலயா அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம சொல்லக்கூடிய இந்த ஹிமாலயா மவுண்டன்ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த ஹிமாலயா அப்படிங்கிற இந்த வார்த்தை எதிலிருந்து எடுத்தாங்க அப்படின்னா சமஸ்கிருத மொழியில் இருந்து எடுத்திருக்கிறாங்க. இதில் சமஸ்கிருத சொல்லிலேருந்து எடுத்திருக்கிறாங்க. சமஸ்கிருத சொல்லில் ஹிமாலயா அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பனியின் உறைவிடம். என்னது? பனியின் உறைவிடம். அதனால தான் இமயமலை எப்போயுமே என்ன பண்ணுது?
பனியாகவே இருக்குது. அதுக்காக தான் இந்த பேரை வந்து வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? அது ஏன் பனியாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஆல்ரெடி சொன்னது தான். மேலே இருக்கிறது வந்து மித வெப்பமண்டலம். இந்தியாவை பாதியை பிரிக்கக்கூடிய கோடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? கடகரேகைன்னு பார்த்தோமா? இந்தியாவை பாதியை சரிசமமாக பிரிக்கும். அந்த கோட்டிற்கு மேலே, கடகரேகைக்கு மேலே இருக்கக்கூடியது எல்லாமே மித வெப்பமண்டலம். அதற்கு கீழே நம்ம சவுத் சைடு ஃபுல்லாகவே வெப்பமண்டலம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். அதனால தான் அங்கே வந்து என்ன இருக்குது, எப்பயுமே உயரமான இடங்களில் வந்து என்ன இருக்கும், பனி, அதாவது பனி வந்து அதிகமாக இருக்கும். அதனால ஹில் ஸ்டேஷனில் எப்பயுமே குளிர் இருக்கும். அப்படியா? அப்படி தானே? அதாவது உயரம் போக 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 டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து லோவாகும். ஓகேங்களா? இந்தியாவின் பெரும் அரணாக உள்ள வடக்கு மலையை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். என்ன பண்ணுறாங்க? 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது வடக்கு மலைகள். ஓகேங்களா? இந்த வடக்கில் இருக்கக்கூடிய மலைகள் தான் இமயமலைகள் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த இமயமலைகளை 3 விதமாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா, டிரான்ஸ் இமயமலை, என்னது டிரான்ஸ் இமயமலைகள், அடுத்து இல்லைன்னா இதை வந்து கிழக்கு மலைகள்னு சொல்லுவாங்க, மேற்கு மலைகள்னு சொல்லுவாங்க. இமயமலைகள் ரெண்டாவது என்னது? இமயமலைகள். மூணாவது என்ன? கிழக்கு இமயமலைகள், இல்லைனா இதை பூர்வாஞ்சல் மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டிரான்ஸ் இமயமலைகள் அல்லது மேற்கு இமயமலைன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இருக்கிறத வந்து இமயமலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா மத்திய இமயமலை, அதாவது சென்ட்ரல் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது இருக்கக்கூடியது வந்து கிழக்கு இமயமலை, இல்லை அப்படின்னா அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு அல்லது பூர்வாஞ்சல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த இமயமலைகளை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரியல அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.